ஆகாஷ் டெலிசனுடைய படுகொலை நடந்து 100 நாட்களாகி இன்னைக்கு 101வது நாள் ஆயிடுச்சு. அவரோட உடலை போய் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே இன்னைக்கு நேரடியாக போய் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அநியாயமான ஒரு நடவடிக்கை. உண்மையில் இது தமிழ்நாட்டு வரலாற்றில் ஆக கேவலமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. கொலை செய்த போலீஸே உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணலாம்னா இனிமேல் யாரை வேணாலும் கைது பண்ணிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டு போலீஸே அடக்கம் பண்ணணும்னா இது என்ன நீதி, என்ன நியாயம், என்ன சட்டம், என்ன ஜனநாயகம், எல்லாம் கேலி கூத்தா இருக்கு அப்படிங்கிறது தான். இது இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இதே தான் நடந்துச்சு, இப்போ தாவக ஆட்சியில் இதே தான் நடக்குது. இதெல்லாம் நம்ம யாரும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? இது சட்டத்தின் ஆட்சியா? இது ஜனநாயகமா? உண்மையிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடலை அவர்கள் பெற்றோரை தாண்டி வேற யாரையும் பார்க்கறது கூட அனுமதிக்கல. இது என்ன வகையாங்க ஜனநாயகம்? இப்போ அவரோட பெற்றோர்களை கூட பார்த்தீங்கன்னா பார்க்க விடாம பயங்கர நெருக்கடி பண்ணி இன்னைக்கு அவங்கள அடக்கம் பண்ணிட்டு அவங்களெல்லாம் இன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, ஏதோ எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம அனைவருமே கண்டிக்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களும் மாணவர்களும் கண்டிப்பா இந்த விஷயங்களை கண்டிச்சு ஜனநாயக சக்திகள் பேசணும். இவ்வளவு கேவலமா இந்த அரசு நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதை நாம் கண்டிப்பா கண்டிச்சு இது ஆகாசுக்கான நீதி உடனடியாக கிடைக்கணும். அந்த குற்றவாளி காவலர்கள் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படணும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறோம். அவரோட உடல் நல்லடக்கம் அதாவது இறுதி அடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் இதற்கான நீதி கிடைக்கும் என்று எந்த வகையில் நம்புவது? கண்டிப்பா இது இன்னைக்கு உண்மையிலே எல்லா பேருக்கிட்டையும் இது ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது போலி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. இனிமே நீதி கிடைக்குமா அப்படிங்கிறதை நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. நாம் எல்லாரும் களத்துல நின்று போராடி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கேட்டாதான் நம்மளுக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமா காட்டுது. இந்த அரசோ நீதிமன்றமோ இல்ல காவல்துறை எதுவும் நீதியை தராது. மக்கள் போராடி தான் நம்மளோட நீதியை வாங்க முடியும். அதுக்காக எல்லாரும் களத்துக்கு வரணும். ஆகாஷ்கான நீதியை நம்ம போராடி வாங்கிதான் ஆகணும். ஆகாஷ் டெலிசனுடைய படுகொலை நடந்து 100 நாட்களாகி இன்னைக்கு 101வது நாள் ஆயிடுச்சு. அவரோட உடலை போய் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே இன்னைக்கு நேரடியாக போய் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அநியாயமான ஒரு நடவடிக்கை. உண்மையில் இது தமிழ்நாட்டு வரலாற்றில் ஆக கேவலமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. கொலை செய்த போலீஸே உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணலாம்னா இனிமேல் யாரை வேணாலும் கைது பண்ணிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டு போலீஸே அடக்கம் பண்ணணும்னா இது என்ன நீதி, என்ன நியாயம், என்ன சட்டம், என்ன ஜனநாயகம், எல்லாம் கேலி கூத்தா இருக்கு அப்படிங்கிறது தான். இது இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இதே தான் நடந்துச்சு, இப்போ தாவக ஆட்சியில் இதே தான் நடக்குது. இதெல்லாம் நம்ம யாரும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? இது சட்டத்தின் ஆட்சியா? இது ஜனநாயகமா? உண்மையிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடலை அவர்கள் பெற்றோரை தாண்டி வேற யாரையும் பார்க்கறது கூட அனுமதிக்கல. இது என்ன வகையாங்க ஜனநாயகம்? இப்போ அவரோட பெற்றோர்களை கூட பார்த்தீங்கன்னா பார்க்க விடாம பயங்கர நெருக்கடி பண்ணி இன்னைக்கு அவங்கள அடக்கம் பண்ணிட்டு அவங்களெல்லாம் இன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, ஏதோ எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம அனைவருமே கண்டிக்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களும் மாணவர்களும் கண்டிப்பா இந்த விஷயங்களை கண்டிச்சு ஜனநாயக சக்திகள் பேசணும். இவ்வளவு கேவலமா இந்த அரசு நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதை நாம் கண்டிப்பா கண்டிச்சு இது